ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஷேராடக். நான் உங்கள் ஷெடோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மலாக உங்கள் பிசியில் கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் விளையாடுவீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பிசியில் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணாமல் விளையாடக்கூடிய 5 சூப்பரான பிசி ப்ரௌசர் கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன கேம் அதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த கேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரௌசரில் தான் விளையாட போகிறோம். அதாவது நீங்கள் உங்கள் பிசியில் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா ப்ரௌசர், அந்த மாதிரி ப்ரௌசர் யூஸ் பண்ணி தான் விளையாட போகிறோம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் எதுவும் இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை. இதில் நிறைய ப்ரௌசர் வச்சு விளையாடலாம். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபீச்சர் பண்ணியிருக்க 5 கேம்ஸுமே நம்ம கிட்ட இருக்க டிஃபால்ட்டான ப்ரௌசர்ஸ் அண்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணி விளையாட போகிறோம். அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து குரோம் ப்ரௌசர். ஸோ நீங்கள் நார்மலாகவே இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் இன்பில்ட்டாக அதிலே வரக்கூடிய ப்ரௌசர்னால மைக்ரோசாஃப்டோட எட்ஜ், இந்த 2 ப்ரௌசர் யூஸ் பண்ணி தான் நம்ம கேம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரி, ஓவராக பேசாமல் வாங்க லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பார்க்க போகிற கேம் நேம் வந்து எட்ஜ் சர்ஃபர். இந்த கேமை வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இந்த ப்ரௌசரில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாரில் போயிட்டு எட்ஜு செமிகோலன் வச்சுட்டு 2 ஸ்லாஷ் போட்டு சர்ஃப்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், இல்லை இந்த கேமுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கேம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேரக்டர் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இது கேம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு அங்கேயே கூட உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் எப்படி நம்ம குரோம் ப்ரௌசரில் டைனோ கேம் விளையாடுவீங்க, டைனோசர் ஓடிட்டே இருக்கும், இடையில அப்ஸ்ட்ரக்ட்ஸ் வந்து ஜம்ப் பண்ணி போவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து சீல சர்ஃப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரக்ட்ஸ் வந்துன்னா லெஃப்ட்டு ரைட் மூவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இந்த சேம் கேம் தான். ஸோ விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான டைம் பாசிங் கேம் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆஃப்லைன் கேம் தான். ஸோ உங்களுக்கு நெட் இது கனெக்ட் ஆகிருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ தாராளமாக இந்த கேமை விளையாண்டு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் 4th வரப்போகிற கேம் நேம் வந்து பவர் லைன். இது ஒரு சூப்பரான ஸ்னேக் கேம். இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மொபைலில் விளையாண்டுருப்போம் ஸ்னேக் கேம்ஸ், அது மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஆன்லைன் கேம்ன்றனால 20 மெம்பர்ஸ் இந்த பேட்டில் இறக்கிடுவாங்க. ஸோ இதில் யார் டாப் 1 வராங்க அப்படிங்கிறதா இதில் கேமு. ஸோ இதில் இருக்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சி நீங்கள் வளரணும், அவ்வளோதான். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து நியான் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக அண்ட் சிம்பிளான ஸ்னேக் கேம் விளையாடணும், கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆன்லைன் கேம், சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்ப அடிக்டிவாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம தேட பார்க்க போகிற கேம் நேம் வந்து ரைட்லேண்ட். இது ஒரு பேட்டில் பேஸ் பண்ண அட்வென்ச்சர் கேம். இந்த கேமோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு பேட்டில் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த பேட்டில் இருக்க கோல்டை யார் அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த பேட்டிலோட வின்னர். ஸோ இது நீங்கள் தனியாகவும் போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மல்டிபிளேயரில் விளையாடலாம். சொல்லப்போனால் 4 பேராக தான் இருப்பாங்க. அது ஆப்போனன்ட் 4 பேர், உங்கள் டீமில் 4 பேர். ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்து எவ்வளோ கோல்டு கலெக்ட் பண்ணுறீங்க, அதான் இந்த மொத்த கேமோட கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் லெவல் முடிக்க ஒரு பேட்டில் வின் பண்ணி போக உங்களுக்கான வெப்பன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி ஆடுறதுனால ஆடலாம், இல்லை அட்டாக் பண்ணி ஆடுறதுனால ஆடலாம். மொத்தத்தில் இந்த கேமில் யார் அதிகமான கோல்டு காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ ஒரு சூப்பரான பேட்டில் பேஸ் பண்ண ஆன்லைன் அட்வென்ச்சர் கேம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற கேம் நேம் வந்து டேங்கி. ஸோ இது ஒரு ஆன்லைன் பேட்டில் பேஸ் பண்ண டேங்க் கேம், அதாவது ஷூட்டிங் கேம் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு டேங்க் கொடுத்துருவாங்க, டேங்கை வச்சு நீங்கள் ஆப்போனன்ட்டை டிஃபெக்ட் பண்ணும், அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். இதுவும் ஒரு பேட்டில் பேஸ் பண்ண கேம் மாதிரி தான் இருக்கும். இன்னும் ரொம்ப பார்க்கவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அது இந்த கிராஃபிக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி மற்ற கேம் கான்செப்ட் மாதிரி தான் இதுவும். இங்கே எவ்வளோ ஆப்போனன்ட் டிஃபெண்ட் பண்ணி உங்கள் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் டேங்க் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு உங்கள் பவர்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். சூப்பரான ஆன்லைன் டேங்க் கேம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் நேம் வந்து மெர்க் ஜோன். இது சூப்பரான FPS கேம், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம். இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் உங்களை இறக்கி விட்டுருவாங்க. அதாவது அந்த பேட்டில் 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 20 மெம்பர்ஸை நீங்கள் டிஃபீட் பண்ணி நீங்கள் அந்த பேட்டில் முடியறதுக்குள்ள டாப் ரேங்க் வரணும். ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஆப்போனண்ட் வந்து உங்களை ஷூட் பண்ணி டிஃபீட் பண்ணிட்டாருன்னா அடுத்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால் வெப்பன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் அடுத்த பேட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த பேட்டில் முடியறதுக்குள்ள யார் டாப்பில் அதிகமான கில்ஸ் எடுத்து டாப்பில் ரேங்க்ல இருக்காங்களோ அவங்க தான் அந்த பேட்டிலோட வின்னர். ஸோ இது ஒரு பேட்டில் பேஸ் பண்ண சூப்பரான கேம் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருக்க கேம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச கேம் எதுன்னு மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச கேம்னா நான் மெர்க் ஜோன் அண்ட் பவர் லைன் இந்த 2 கேம் நான் சொல்லுவேன். ரொம்பவே அடிக்டான கேம். நான் ரொம்ப நாளா இந்த 2 கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேம மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.